எப்படியோ வீட்டில் இருக்கிற பிரச்சனையை மறக்கிறதுக்கான ஒரு காரணம் ஆஃபீஸில் இருக்குல்ல. அதே மாதிரி வீட்டில் இருக்க பிரச்சனைகளை மறந்துட்டு சந்தோஷமா இருக்க உனக்கு ஒரு காரணம் கூடவா இல்லை? நீ வீட்டுக்கு வந்த உடனே உன்னோட ஆளுமையை என்கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறிய தவிர என் கூட சந்தோஷமா பேசணும்னு நினைக்கிறதே இல்லை. வீட்டுக்கு வந்த உடனே உன்னோட முகம், நடந்துக்கிற விதம் எல்லாமே மாறிடுது. பிரசாத், நான் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நான் என்ன மாத்திக்க மாட்டேன். நீ நினைக்கலாம் அவ ஆபீஸ்க்கு போன உடனே சட்டியை கழட்டுற மாதிரி மனச கழட்டி வச்சிடுவான்னு. அப்படி என்னால முடியாது பிரசாத். ஒவ்வொரு நாளும் நான் உன்கிட்ட போட்ட சண்டைய நினைச்சு ஆபீஸ்ல அழுதுகிட்டு தான் இருப்பேன். ஆபீஸ்ல எல்லாரும் எனக்கு பின்னாடி பேசுறாங்க. வினோதினி மேடம் சிரிக்கணும்னா அதுக்கு கம்பெனில இருந்து எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாதான் சிரிப்பாங்கன்னு. எனக்கு மட்டும் என்ன ஆசையா அழுத முகத்தோட எங்க பார்த்தாலும் போகணும்னு? என்னால முடியல. உன்கிட்ட என்னோட ஆளுமைய செலுத்தி நான் என்ன சாதிக்க போறேன்? என்ன பிரச்சனை வந்தாலும் நீதான் எனக்கு எல்லாமே. சென்டிமெண்டலா பிளாக்மெயிலாம் பண்ணி பேசி முடிச்சுட்டு கடைசியா அழுதுடுவ. நீ பேசினது எல்லாம் நியாயமாயிடும். என்னோட நியாயமெல்லாம் உன்னோட கண்ணீர்ல கரைஞ்சிரும். நீ பண்ற தப்ப நான் சுட்டி காட்டுறேன், அவ்வளவுதான். ஆனா அதை சண்டையா மாத்துறது நீதான். உன் தப்ப சுட்டி காட்ட முழு உரிமை எனக்கு உண்டு. நீ ஒரு தடவை நான் சொல்றத புரிஞ்சு யோசிச்சாலே இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஆனா அது உன்னால முடியாது. உனக்குள்ளார இருக்கிற ஈகோ உன்னை யோசிக்கவே விடாது. இங்க எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. எவனும் யோகியம் கிடையாது. எல்லா பெண்களும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க, சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. யாரும் மனசுல வச்சுக்கிறது இல்ல, மறந்துடுவாங்க. ஏன்னா குடும்பம் தான் எல்லாமே. ஆஃபீஸ் அது இது எல்லாம் பாசிங் கிளவுட்ஸ். இங்க குடும்பம்னு ஒன்று இல்லைன்னா எவனும் மனுஷனா வாழ முடியாது. குடும்பங்கிற ஸ்ட்ரக்சர் அன்பு, பாசம், சந்தோஷம், சண்டை எல்லாம் சேர்ந்து உள்ளது தான். சண்டையில் கூட அன்பு இருக்கும். இப்போ கூட நான் உங்ககிட்ட சண்டை போடல, புரிய வச்சிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்தா சிவானிக்காகவாச்சும் சரின்னு கெஞ்சிட்டு இருக்கேன். நம்மளோட காலம், லைஃப் ஸ்டைல், இளமை எல்லாம் மாறலாம். எது மாறினாலும் எல்லா நேரத்துலையும் நம்மளோட காதல் மாத்திரம் மாறக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. சிவானி, தேங்க்ஸ். பரவாயில்லம்மா.
என்னடா யோசிச்சுட்டு இருக்க? கோவை கிளைண்ட்டுக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணியாச்சு. மேனேஜர் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் உன்னை வினோதினி கிட்ட பேச சொன்னே, பேசுனியா? கொட்டேஷனை நீங்க பார்த்துட்டீங்களா? வினோதினி என்ன சொன்னா? எதுவும் பேசி சரியாகாதுண்ணே. பிரச்சனைகளை அது போக்கில் விடுறது தான் சரின்னு தோணுது. அதனால கோவை கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா. வேண்டாம் பிரசாத், நீ இப்ப இருக்கிற சூழ்நிலையில கோயம்புத்தூர் நீ போக வேண்டாம். ஒரு கிளைண்ட் கிட்ட சொல்லிட்டு செய்யாம விட்டுட்டோம்னா இண்டஸ்ட்ரியில நம்ம கம்பெனி பேரு தப்பா போயிடும். இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டு காப்பாத்துறது எல்லாமே வீண். பிரசாத், நான் வேணா கோயம்புத்தூர் கிளைண்ட் கிட்ட பேசுறேன். ஒரு பிரச்சனையும் ஆகாது. நீ டிசைனை மட்டும் போட்டு கொடு, ஆளுங்களை வச்சு நான் பாத்துக்கிறேன். அண்ணே, நான் அவர்கிட்ட 1 வீக்ல கோவைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். இங்க பாரு, நமக்கு முதல்ல ஃபேமிலி தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் பிசினஸ் எல்லாமே. நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஜெயிச்சாலும் அழகான ஃபேமிலி இல்லைன்னா எல்லாமே வேஸ்டா. அண்ணே, நான் எல்லாரையும் விட்டு ஓடி போறேன்னு சொல்ல, ஒர்க்குக்காக போறேன், திரும்ப வந்துருவேன். நீ திரும்ப வர்றப்ப உனக்காக 4 ஜீவன்கள் இருக்கணும். அப்பதான் உன்னால நிம்மதியா இருக்க முடியும். நீ அவசரமா எந்த முடிவும் எடுக்காத, கொஞ்சம் பொறுமையா யோசி. சிவகுரு சார். சார் வாங்க வாங்க. வணக்கம் பிரசாத் சார். வணக்கம். வாங்க பிரசாத் சார், உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சிவானி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொரு பில்டிங் கட்டித்தராங்கன்னு சொன்னதும் நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். அதுவும் பிரசாத் சார் கோவை வந்து கட்டித்தராருன்னு சொன்னதும் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் இருக்க பிஸியில அவராவது கோவை வரதான்னு சார்கிட்டே கேட்டேன். அப்புறம் சார் அவருக்கு ஃபோன் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன். நெக்ஸ்ட் வீக் நீங்க கோவை வர ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் தானே சார்? மிஸ்டர் பிரசாத்தோட ப்ரோக்ராம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அது இல்ல சார், நான் வர்றது கன்ஃபார்ம் தான். ஐசி. இன்னைக்கு கொட்டேஷன் தரதா சொன்னாரு. இல்லைங்க, அது கொட்டேஷன் இன்னும் ரெடி ஆகல. நானே உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து கொடுக்குறேன். வெரி குட். அண்ணா, கொட்டேஷன்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாம்பே கிளைண்ட்டுக்கு தான் இன்னும் ரெடி ஆகல. சிவகுரு சார் ஏகப்பட்ட கம்பெனி பார்க்கறதுனால கொஞ்சம் குழம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ நம்ம கோவையில் மீட் பண்ணுவோம். ஷோ. வரேன். ஓகே சார், தேங்க்யூ. வாங்க. அண்ணா, சில நேரங்களில் நமக்கே பிடிக்காம எடுக்கிற முடிவு சரியா தானே இருக்கும். பாலா, பாலா, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? படிக்கிற புஸ்தகத்தை அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா போட்டு வச்சிருக்க. ஏதாவது ஒரு புஸ்தகம் காணா போச்சுன்னா என்னடா பண்ணுவ? அப்பா, படிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. மேக்ஸ் நோட் எடுக்க இப்பதான் ரூம்ல போனேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லு. படிக்கிற புஸ்தகங்கிறது சாமி மாதிரி, அத பத்திரமா படிச்ச உடனே எடுத்து வைக்கணும். ஏங்க, படிக்கிற அவனுக்கு தெரியாதாங்க புத்தகத்தை எப்படி வச்சுக்கணும்னு? எல்லாத்துக்கும் அவனை திட்டிட்டே இருக்காதீங்க. காமாட்சி, நான் அவனை படிப்பு விஷயத்துக்காக திட்டம் போது நீ குறுக்க வராத. எனக்கு கெட்ட கோபம் வரும். உங்களுக்கு என்னைக்குதான் நல்ல கோவம் வந்திருக்கு? இங்க பாரு, இனிமேல் புஸ்தகத்தை அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு போட்டு வச்சிருந்த நானே எடுத்துட்டு போய் நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வந்துருவேன். ஆமா, சொல்லிவிட்டேன். அப்பா, இப்ப என்ன உனக்கு? நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், இல்ல நீ வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. நாளைக்கு எனக்கு டியூஷன்ல மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு. போன டேர்ம் நோட்ல எடுத்து பார்த்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா புக்கையும் பையில வச்சுக்கிட்டே தெரிய முடியாது.
ஒரு டேர்ம் முடிஞ்ச உடனே அந்த நோட் புக்கெல்லாம் எடுத்து வீட்டில் வச்சுட்டு தான் போனோம். எக்ஸாம் வரப்போதான் எடுத்து ரிவிஷன் பண்ணணும். எல்லாம் படிச்ச உடனே நானே எடுத்து வச்சிடுறேன். நான் இன்னும் அல்ஜிப்ரா சம்லாம் போட்டு பார்க்கல, ஜாமெண்ட்ரி வேற வரைஞ்சு பார்க்கலன்ற ப்ரெஷர்ல இருக்கேன். தயவு செஞ்சு நீ எது சொல்றதா இருந்தாலும் நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லு. இப்ப அப்பா என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுற? பார்த்து புஸ்தகத்தை வச்சுக்கன்னு தானே சொன்னேன். நான் எதுவும் சொல்லலப்பா, நீ படி. ஏண்டி, உனக்கு அறிவே இல்ல? நாளைக்கு பிள்ளைக்கு பரீட்சை இருக்குன்னு சொல்லக்கூடாதா? நான் வேற இடையில புகுந்து அவன் படிக்கிறத கெடுத்து விட்டேன். இந்த வீட்ல மெதுவா பேசு, மெதுவா பேசு, படிக்கிறான்ல. இந்த வீட்ல என்ன பேச விட்டா தானே எல்லாத்துக்கும் முட பண்ணா? ஆமா, அந்த வீட்ல பெரியவ படிக்கிறான்ல. என்னங்க? சரி சரி, உன் பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்க. அவன் என்னமோ வரைஞ்சு பார்க்கணும், போட்டு பார்க்கணும் என்னமோ சொல்றான். என்ன பண்ண போறியான்னு தெரியல. சரி, நீ பையடு, நான் சுருக்கா கறியும் நெஞ்செலும்பு எடுத்துட்டு வரேன். சூப்பு வச்சு கொடு. அப்பப்ப சூப்பை சூடு பண்ணி கொடு. படிச்சதெல்லாம் மறந்துட போறேன். சரிங்க. எவ்வளவு இருக்கு? ஏய், பேர்ச்சம்பளம் இருக்கா? இருக்குங்க. சரி சரி. a plus b square equals to a square plus b square minus 2ab. a plus b square equals to a square b square plus 2ab. அப்பா, ஒண்ணு இல்லடா, உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா? வேணாம்பா. சரி சரி, நீ படி. a plus b square equals to a square minus 2ab minus 2ab. a plus b square equals to a square minus 2ab. a square equals to 2ab. ஹலோ, நான் மாணிக்க பேசுறேன்ப்பா. சொல்லுண்ணே. நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போறேன், கடையை வந்து பாத்துக்கிறியா? அண்ணே, நான் படிச்சிட்டு இருக்கேண்ணே. சீக்கிரமா வந்துருவோம்ப்பா. சரிண்ணே, நான் வரேன். யார போன்ல? மாணிக்கண்ணம்மா கொஞ்சம் கடை வரைக்கும் வர சொல்லியிருக்காரு, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். படிச்சிட்டு தானே இருந்த, அதுக்குள்ள இப்ப எதுக்கு வெளியே போற? போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேம்மா. அப்பா வந்து திட்டுவாருடா. சீக்கிரமா வந்துடுறேம்மா. அம்மா, வீல்ல கொஞ்சம் காத்து கம்மியா இருக்கு, அடிச்சுட்டு போயிடலாங்களா? ஓகே. தம்பி, கொஞ்சம் காத்தடிக்கணும். ஒரு நிமிஷம் அண்ணே. எவ்வளோப்பா? 10 ரூபாண்ணே.
100 இருக்கு, பரவாயில்லையா? சில்லற இல்லைண்ணே. என்னப்பா அம்மா? சிவானி அம்மா. அம்மா சேஞ்ச் இல்லையா? இருங்க பாக்குறேன். ஆண்டி இல்லைன்னா பரவாயில்ல ஆண்டி, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். எனக்கு உங்களை நல்லா தெரியும். என்ன எப்படி தெரியும்? நம்ம சிட்டியண்ணா கூட உங்க வீட்டுக்கு சிவானி அழைச்சிட்டு போறப்ப கூட வந்திருக்கேன். எனக்கு சிவானி கூட ரொம்ப நல்லா தெரியும். என்கிட்டயும் இல்ல, பக்கத்துல ஏதாவது கடையில சரிம்மா. மாத்தி கொடுங்க. வேண்டாம் ஆண்டி. ஒண்ணு வேண்டாம், நீங்க மாத்தி கொடுங்க. சரிங்க. சிவானி நல்லா இருக்காளா ஆண்டி? ம். வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? அவர் வந்து காசு தருவாரு, வாங்கிட்டு பேசாம போ. இந்த தம்பி சேஞ்ச். எங்கடா போன? மாணிக்கண்ண வெளில போறாருன்னு கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்க சொல்லி கூப்பிட்டாரு. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. என்னத்தையே கழுவி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்தி அங்கதானே இருக்கேன். நீ இந்த மாதிரி அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. நான் அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வட்டு உருட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு அந்த எண்ணம் எல்லாம் அங்கதானே சுத்துது. உனைய சொல்லி குத்தம் இல்ல, பரம்பரை புத்தி. அடுத்த தலைமுறையாவது மெக்கானிக்கு டிரைவரா இந்த தொழில இருந்துடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதன்படிதான் நடக்க. என்னங்க இப்ப என்ன ஆயிடுச்சு? கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்துட்டான். இப்ப படிக்க போறான், அவ்வளவுதானே. நீ ஒவ்வொரு தடவையும் இப்படி சாதாரணமா பேசிதேன் அவனை கெடுத்து குட்டிச்சவராக்கியிருக்க. அவனை எப்படியெல்லாம் படிக்க வைக்கணும்னு எவ்வளவு பெரிய கனவோட இருக்கங்கிறது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நான்லாம் படிக்காம என்கிட்ட தப்பிச்சு பொழைச்சிருக்கேன். ஆனா அவன் தலைமுறையில படிக்காதவன் வாழவே முடியாது.